ஒரு ஊரில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் ஒரு பையன் விளையாடுறதுக்காக போகிறான். அந்த பையனை குறித்து ஒரு லெட்டர் ஒன்று அவங்க டீம் கோச் கிட்ட வருது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த பையனோட அப்பா இறந்துட்டாங்க, ஸோ என் பையனை திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் இருக்குது. அந்த டீம் கோச்சும் அந்த பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டாருப்பா, ஸோ நீ திரும்பி போய் ஆக வேண்டிய காரியங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி விட்டுறாரு. அந்த பையனை ரொம்ப வருத்தத்தோடு போகிறான். அங்கே ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடிக்கிறான். எப்படியே 3 மாதங்கள் கிடக்கிறது. ஒரு வால் போஸ்டரில் தன்னுடைய ஊரில் தன்னுடைய டீம் விளையாட போகிறத கேள்விப்பட்டு அந்த மேட்ச்சுக்கு இந்த பையன் விரைந்து ஓடி போயிட்டு தன்னுடைய டீம் கோச் கிட்ட கேட்குறான், கோச் இந்த மாதிரி நான் விளையாட போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கோச் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ போய் உட்காரு, அப்பா இறந்துட்டாரு, நீ ரொம்ப வருத்தமாக இருப்ப, மேட்சே ரொம்ப கவலைக்கடையமாக போயிட்டு இருக்குது, ஜெயிக்கிற மாதிரி தெரியல, வேணா நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இவனும் உட்காந்து பார்க்குறான். நேரம் ஆக 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 இவங்க டீம் ஒரு கோல் கூட அடிக்கிற மாதிரி தெரியல. கோச் கிட்ட திரும்பி போய் கேட்குறான், கோச் நான் அந்த மாதிரி நான் போயிட்டு இறங்கட்டுமா, நான் விளையாடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கோச்சு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி எப்படின்னு தோக்க போகிறதுன்னு முடிவாயிருச்சு, சரி இவன் இவன் ஆசைக்காச்சும் விளையாட விடுவோன்னு சொல்லிட்டு விளையாட விடுறாரு. தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த பிளே கிரவுண்டில் இறங்கி அடின்னு அடிக்கிறான். ஆப்போசிட் டீமை விட இவங்க அதிகமான கோல் எடுத்து ஜெயிச்சாங்க. இந்த டீம் கோச்சுக்கு ஒரே குழப்பம், ஏன்பா நீ இந்த மாதிரிலாம் விளையாடி நான் பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு நீ இப்படி விளையாடிட்டியே, பரவாயில்ல என் டீமையும் நீ காப்பாற்றிட்ட, என் பேரையும் காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு அவர் பிளஸ் பண்ணி அனுப்புகிறார். இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களை கேவலமாய் பார்த்த நபர்கள் முன்பாக உங்களை வீணானவன் என்று சொல்லி அநேகர் பார்த்துருக்கலாம். நீங்கள் எதுக்குமே யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை கேவலப்படுத்தியிருக்கலாம். உங்களால் ₹1 பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை அசிங்கப்படுத்தியிருக்கலாம். உங்களுக்கான நேரம் வரும். வாழ்க்கை என்னும் பிளே கிரவுண்டில் இறங்கி நீங்கள் விளையாடக்கூடிய காலங்கள் வரும். நிச்சயமாய் அது வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரமாக உங்ககிட்ட வரும். நீங்கள் இறங்க விளையாட போகிறத சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். உங்களை குறித்து கேவலமாய் பேசினவர்கள் முன்பாக கடவுள் நிச்சயம் உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த புதிய வருடத்தில் ஐ வில் மேக் நியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வருடத்தில் உங்களுக்கு கடவுள் புதிதான காரியங்களை செய்வார். உங்களுக்கான நாட்கள், உங்களுக்கான நேரம் வரும் பொழுது நிச்சயம் உங்களுடைய லைஃப்ல நீங்கள் பல கோல்ஸ் எடுத்து அச்சீவ் பண்ணுவீங்க. நம்பிக்கையோடு செயல்படுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.